சொல்ற மரியாதை கட்டு போயிடாமா? ஏயா அவர் உனக்கு என்னையா துரோகம் பண்ணாரு? இந்த நாட்டுக்காக எவ்வளவு பாடுபட்டு பாரு, எத்தனை உயிரை காப்பாற்றிருப்பாரு. அவர் ஒரு மோட்டர் பைக் வச்சிருக்கிறது உனக்கு தகலையா? ஐயா பொலிசிரான் கட்டணத்தை எப்பட்டு அடிக்கிறாங்க. இன்சார்ஜ் இருக்க வேண்டிய நீயா இந்த வண்டிக்கு பைசாச்சு பண்ண வாங்கிறடா உனக்கு ஷூட்டிங் சார்ஜ். வாங்கியா? ஐயோ பாத்துல தூர ஆரம்பிச்சு அவரா போடா. பிடில அடிச்சவளா இருக்கு. வாடா தண்ணி தானே வாங்கிடுறேன், பேசாம வாடா. ஏப்பா என்னப்பா வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா நிக்கிறீங்க, எது விசேஷமா? யோ போயா வயிற்றுல கலப்பாதையா. டேய் காஞ்சா அவங்க அப்பா சீரியஸா கிடக்குறாரா? சீரியஸா இருக்காரா? ஐயோ ஏண்டா சீரியஸா கிடந்தா இங்க ஏன்டா நிக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நிறுத்துங்க, அட நிறுத்துங்க. எதுக்கே நம்ம காஞ்சனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறமா? நிறுத்துங்க, அட நிறுத்துங்கப்பா. நான் கேட்கிறோம்ல. பேசாம போயா. நிறுத்துங்களா, அறிவிட்டீங்களா? ஏன் அடிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் கேட்கிறான்ல, அதை சொல்லிட்டு அடிக்க வேண்டிய ஓடியா போயிட போறேன். அதை நீயே சொல்றா. சொல்ல வேண்டியது முதல்ல சொல்லிருப்பல. ஊரு கட்டுவீங்களா அண்ணன்? அங்க இருந்து நான் வந்தேன். வரும்போது வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா நின்னாங்க. என்னப்பா கூட்டமா நிக்கிறீங்க, வீட்டுல எது விசேஷமான்னு கேட்டேன். அதுக்கு இவன் சொன்னா எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு. சீரியஸா இருந்தா எல்லாரும் ஏன்டா இங்க நிக்கிறீங்க, பாதி பேர் இங்க இருந்துக்கிட்டு பாதி பேர் சுடுகாட்டுல போய் ஆக வேண்டிய பார்க்க வேண்டியதானு சொன்னேன். இது குத்தமான குத்தமே கிடையாது. தம்பி அம்மா அப்பா செத்துட்டாருடா. அறிவிட்ட படையங்களா? ஏன்னா அதை சொன்னாலும் அடிக்கிறீங்க, எதை சொன்னாலும் அடிக்கிறீங்க. ஒரு சின்ன பையலா இருந்தாலும் குத்து மதிப்பா சொன்னது விழுந்து போச்சு நினைச்சு பெருமைப்படுறத விட்டு அடிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சொன்னது நடக்காம இருந்தாலும் பரவாயில்ல. நீ பேசாம முதல்ல நீ பேசாடா. உங்க அப்பா வெளுக்க போட்டது 4 வேட்டி 4 அன்றாயிரம் 3 லங்கோடு கொண்டாந்துருக்கேன். முதல்ல அதுக்கு பிள்ளை கட்டு, இல்லைன்னா பாடி இங்க இருந்து ரிலீஸ் ஆகாத சொல்லிவிட்டேன். என்ன இன்னொருத்த வர்ற? என்னப்பா சொத்த பிரிக்கடா. சொத்த பிரிக்க உள்ள மூத்த தார்த்து மகன்டா. இப்பவே எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாடிய தூக்குங்கடா. இல்லைனா இன்னொரு போனா இங்க விடுண்டா. ஆகா சனிக்கிழமை துணை போனதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கப்பா. எப்பா இன்னொரு புடம் வந்தவன சொல்லி அனுப்பு, நான் நேரம் சுடுகாட்டுக்கு வந்துடுறேன். நம்ம சாதி சமைச்சு சவுண்டு கொடுக்குறேன். உன்னை ஒவ்வொரு கடையிலும் உன் போட்டோ மாட்டி என்னைய பார்த்தா யோகா வரும்னு தொங்க விட்டுருக்காங்க. ஆனா வருஷம் பூரா உன்னை நேருக்கு நேரம் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு கடந்தா வருது. சவுண்டை கொடுக்குறாங்க சவுண்டை. இந்தாப்பா சட்டையா? என்னையா சட்டை ரெண்டு ரிப்பனை கொண்டா தர்ற? இது ரிப்பனா? ரிப்பனுக்கு சட்டைக்கு வித்தியாசம் தெரியல மூதேவி. ஏன் மூதேவி? அதைத்தான் நான் கேட்கிறேன். சட்டைனா இதுக்கு பேரு கோமளம். கோமளத்திலையும் பாதி. இந்த சட்டையத்தான் அவர் போடுவாரு. அவர் போடுவாரா? அது எவரா போடுவார் இந்த சட்டைய? ஏன் அவரை நேரம் பார்க்கணுமா? பார்த்தே அவனை போய் கூட்டியா போ. அவரை கூட்டியார வேண்டிய அவசியம் இல்ல. கையில இருக்காரு பையில இருக்காரு. கையில இருக்காரு பையில இருக்காரா? பார்க்கணுமா? எங்க காட்டு. என்னைய மாமா கொண்டாந்து இருக்க? இப்ப சௌரியம் எப்படி? சட்டையை தேய்க்க முடியுமா முடியாதா? ஐயோ அப்ப இதான் பாம்போட சட்டையா? வேற யாரு? என்னோட சட்டையா? இதாண்டா பாம்பு சட்டை மூதேவி. சட்டை மட்டும்தான வேட்டி வச்சிருக்கியா? ஐயா கையோட தந்திர வாங்கிட்டு போ. என்னடா இப்படி கிளம்பிட்டீங்க? அம்புட்டு போயலாம். அம்மா காத்தி எடியா அங்க வையா அங்க வையா. சீக்கிரம் படி பஜாருக்கு போனேன். ஐயோ சட்டை பொட்டி போட்டியா? என்னது என் பிள்ளையோட சட்டை கருகி போச்சா? ஆனா பாவி அதுக்கு இருந்ததே ஒரு சட்டை தானடா. அதுக்கு இனிமேல் சட்டையே ஒரே என்னடா செய்ய போறேன்? விடியா தெரியாம நடந்து போச்சு, வந்துச்சு விட்டுறியா? என்னடா தெரியாம நடந்து போச்சு? ஒரு 5000 ரூபா என் பிள்ளைக்கு சட்டையை தச்சு போட்டுறேன். 5000? சுரேஷ் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஹார்டா இருக்குடா. எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் உன்னதாண்டா நம்பிட்டு இருக்கேன். கவலைப்படாத, இன்னும் 10 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னவோடா என்னை கை விட்டுறாதடா. சரி சரி. எனக்கு இது மட்டும் எப்படியாவது நடந்துருச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை தெரியுமா? தூக்கமே வரலடா, ஒரே டென்ஷனா இருக்கு. எப்ப பார்த்தாலும் எக்ஸாமை பத்தி ஒரே திங்கிங்கா இருக்கு. நீ எதை பத்தியுமே கவலைப்படாம இப்படி கேஷுவலா இருக்க. இன்னும் 2 நாள்ல எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது, உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? நான் உன்னதாண்டா நம்பி இருக்கேன். என்ன நம்பிட்டல, நான் உன்னை கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன். டேய் ஆமா யார் நீங்க? நானும் ஒரு 2 மணி நேரமா பார்த்துட்டு இருக்கேன், ஒரே இடத்துல நீ கடலை பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல அக்கா, சும்மா கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். கேள்வி கேட்டியா? கேள்வி கேட்கிறோம் பள்ளிக்கூடத்துல வச்சு கேட்க வேண்டியதானே?
பப்ளிக் வச்சு கேட்டுக்கிட்டீங்க. இல்ல சார் சும்மா டவுட் சார். இந்த கடலை முத்துனாலே கடலை போடுறீங்களா? இவன் என்னமோ இன்னும் 10 நாள் இருக்குல்ல நான் பாத்துக்கிறேங்கிறா. நீ என்னமோ ஒன்னே நம்பிதான் இருக்க, கை விட்டுறாதேங்கிற. இதுக்கு பேர் தான் கேள்வி விடுதலா? அங்கிள் உண்மையாவே கேள்விதான் அங்கிள் கேட்டுட்டு இருந்தேன். நீ என்ன கேள்வி கேட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போய் கேட்டு நாசமா போய் சீரழிவா. நடந்தது என்ன குற்றம் டிவியில குடும்பத்தோட வந்து அழுகுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட விட்ட போடுறேன்? சத்தியமா நான் கேள்விதான் கேட்டுட்டு இருந்தேன் அங்கிள். ஓட்ட பேச்சு போலீஸ் போன் பண்ணி ஓட்டாப்பா வந்து அப்புறம் போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க அங்கிள். என் படிப்பே போயிடும். எங்க அப்பாக்கு வேணா ஃபோன் பண்ணுங்க. அப்பே போன் நம்பர் 9841 472 50. போன் பேர் என்ன? எஸ் விமலா. டேய் யாரவன்? டேய் விமலா பத்த எரும மாட என்ன பொம்பளை பத்திரிக்கீங்க? நடு ரோட்ல ஒரு வயசு பையன் கூட பேச விட்டு வீட்டுல என்ன படிக்கிறீங்க? பிக்காளி பட. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அங்கிள். நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். உடனே நீ என்ன பண்ற? சார், கோர்ட்டு ஒரு ஹவுசிங் கூட வந்து உன் பொண்ணோட லட்சத்தை பார்த்துட்டு கூட்டிட்டு போறேன். ஆமாமா பேசாத. உங்க அப்பா வர வரைக்கும் 2 பேரும் ஏன் கஷ்டத்துல போ போ போ. உள்ள போ. ப்ளீஸ் அங்கிள் நாங்க இங்க சார் வேணாம் சார். சார் சொன்ன கேளுங்க சார். சார் எங்களை வெளியே விட்டுருங்க ப்ளீஸ் சார். வெளியே விட்டு அப்படியே ஓடுறதுக்கா? கேட்டு பாருங்க கடல் முத்தி ஆரம்பிச்சு. என்னையா கடலை முத்து ஏதோ ஒரு ஜோடியை உள்ள போட்டு கூட்டி வச்சிருக்க. பின்ன என்ன இந்த ஹவுஸ் மூடையை கட்டி மேய்க்கிற இந்த கடல் முத்தி என்ன சாதாரண? இங்க இருந்து என்ன நடக்க போகுது வேடிக்கையை பாருயா, வேடிக்கையை பாரு. ஏதோ 2 சிக்கிக்கிச்சு என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டாலனா முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப வரட்டு அவன். இவன் அந்த துப்பாக்கி மாட்டீங்க. இவன் எதுக்கு இங்க வர்றான்? நீயா அன்னைக்கு பைக்கை தீ வச்சு கொடுத்துறவங்கள நீ? ஓ அத போய் என்ன நடந்துக்கிட்டே இருக்கியா? அத விடுங்க. ஆமா நீ எங்க இந்த பக்கம்? என் பொண்ணு விமலா தப்பா போயிட்டாங்க. போன் பண்ண விமலா உங்க பொண்ணா? ஆமா. அண்ணே